அனைவருக்கும் வணக்கம். குடும்பத்தில் அடிக்கடி உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகளானது ஏற்பட்டுட்டு இருக்கா? அதாவது இதுக்கு காரணமாக கண் திருஷ்டி கூட இருக்கலாங்க. கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது நல்லா இருந்த வாழ்க்கையில் திடீர்னு ஒரு கஷ்டம் வர மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறது. அதீத கண் திருஷ்டி அப்படின்ற காரணத்தினால தான் இந்த ஒரு பிரச்சனையானது இருந்துகிட்டு இருக்கோம். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சோர்வாக இருப்பாங்க. இதுக்கு காரணமும் கண் திருஷ்டி தாங்க. அதே போல் கண் திருஷ்டி இருக்கக்கூடியவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் போய் முடியும். இதுக்கு காரணமும் கண் திருஷ்டி தாங்க. அதீதமாக மருத்துவ செலவு ஏற்படுறது, நோய்வாய்ப்படுறது, இது எல்லாத்துக்குமே காரணமும் அதீத கண் திருஷ்டி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இரவில் தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க. அதுக்கு காரணமும் கண் திருஷ்டி தாங்க. ஸோ கண் திருஷ்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த குடும்பம் நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வீணாக போயிடும். ஸோ நல்லா வாழ்ந்தவங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கண்ணேறு தாங்க. தீய பார்வையினால் வரக்கூடிய இந்த ஒரு விஷயத்தால் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி கண் திருஷ்டிகளானது இருக்கா? இது இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த பதிவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண் திருஷ்டி ஏற்படுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுங்க. அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு கெட்ட பழத்துக்கு அடிமையாகி நல்லா இருந்த வாழ்க்கை அப்படியே தரம் புரண்டு போயிடும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதீத கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே அந்யோன்யமாக இருந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது, பிளவு வர்றது, இது போல பிரச்சனைகள் வரும். இதுவுமே கண் திருஷ்டியினால தான் ஏற்படும். ஒற்றுமையோடு இருந்த சொந்த பந்தங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை, பிளவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தாங்க. இது எல்லாமே ஒரு வகையான கண் திருஷ்டின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேரு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது கெட்ட கனவெல்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்படைய ஆரம்பிக்கும். இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் கண் திருஷ்டி தான் காரணமாக இருக்கும். சொர்க்கமான வாழ்க்கையை அப்படி நரகமாக மாற்றிடும். நரகத்துக்குள்ளே போய் தள்ளி விட்டுரும். அந்த அளவுக்கு கூட இந்த கண் திருஷ்டி வேலை செய்யுங்க. ஸோ இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு தென்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண் திருஷ்டியில் பாதிப்படைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா இதுக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதாவது ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது, யோகா செய்கிறது, கோவிலில் அமர்ந்து தியானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதிர்மறை ஆற்றலில் இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதையெல்லாம் செய்ய முடியாதவங்க, நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நம்ம அடுத்தடுத்து சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருஷ்டிப்பட்டவங்களுக்கு உடல் அசதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த வேலை செஞ்சாலுமே அதில் அவங்களுக்கு மனசில் ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னா அது உடனே கிழிஞ்சு போகிறது, கரைப்படுகிறது, நெருப்பு படுறது, இது எல்லாமே கண் திருஷ்டினால் ஏற்படக்கூடியது தாங்க. ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். என்ன பிரச்சனை, ஏன் வருது அப்படின்னே தெரியாது. காரியம் இல்லாமல் பிரச்சனைகள் வரும். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் வருது, சோகம், பிரிவு, நஷ்டம், அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய ஏதாவது விலையுறந்த பொருளுடைய இழப்பு, இந்த மாதிரி வரிசையாக ஒன்று பின்ன ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். இதை சரி பண்ணவே முடியாது. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே காரணம் இல்லாமல் சண்டைகள், சச்சரவுகள், சந்தேகங்கள், உறவினர்களோட பகை ஏற்படுறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யணும்னா அதில் தடை வந்துகிட்டே இருக்கிறது, ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கிறது, சாப்பிட பிடிக்காமல் போகிறது, எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, தூக்கம் இல்லாமல் போகிறது, அடிக்கடி அவங்களுடைய மனசில் பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான் வரும். எதிர்மறை எண்ணங்கள் தான் தோணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது கண் திருஷ்டி மட்டும்தாங்க. ஸோ அடிக்கடி உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். எந்த சந்தர்ப்பத்தில் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லாது. சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகி போயிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டினால் ஏற்படக்கூடியது தாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கோங்க. கண் திருஷ்டி இருக்குது அப்படின்றவங்க திருஷ்டி கழிக்கிறதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அந்தி சாயக்கூடிய நேரம் தான் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். அதனால் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் திருஷ்டி கழிக்கணும். திருஷ்டி கழிக்கக்கூடியவங்க திருஷ்டி சுட்டி போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட வயசில் மூத்தவராக இருக்கணும். கண்டிப்பாக திருஷ்டி கழிக்கிறவங்க
கழிக்கிறவங்க பெரியவங்களா தான் கழிக்கணும். சின்னவங்க வந்து கழிக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமா பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாரி திருஷ்டி கழிக்கிறதுக்கு நாட்கள் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை, ஞாயித்துக்கிழமை மாலை பொழுதா பார்த்து கழிங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ திருஷ்டி கழிக்கக்கூடியவங்க கிழக்கு திசை பார்த்து கண்டிப்பா உட்காந்துருக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. தனியாவோ, கூட்டமாவோ எப்படி வேணாலும் நம்ம திருஷ்டி கழிக்கலாங்க. ஆனா கூட்டத்தில நிக்கக்கூடியவங்கள்ல பாதி பேருக்கு ஒருவரும், மீதி பேருக்கு ஒருவரும் அப்படின்னு மாத்தி மாத்தி திருஷ்டி கழிக்கக்கூடாது. ஸோ நிற்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தங்க தான் வந்து திருஷ்டி கழிக்கணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாரி வாசல்ல பார்த்தீங்கன்னா, திருஷ்டி வந்து ஏற்படாம இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அதுக்காக தான் நம்மளுடைய வீட்டு வாசல்லையோ, வீட்டுக்கு வெளியிலயோ பார்த்தீங்கன்னா, வரக்கூடியவங்க கண்ல வந்து படுற மாரி ஒரு பெரிய பாத்திரத்தில பூக்கள வந்து மிதக்க வைக்கிறது. ஸோ உருளியில பூ போட்டு வைக்கிறதுக்கு காரணமே வந்து திருஷ்டிக்காக தாங்க. பூக்கள் வந்து திருஷ்டிய வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதனால தான் வீட்டுக்கு வாசல்ல உருளியில பூ வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இதுவரைக்கும் வைக்காம இருக்கீங்க அப்படின்னா, இனியிலேருந்து வைக்க ஆரம்பிச்சுடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை. இன்னிலேருந்து இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு கண் திருஷ்டி அப்படின்றது கண்டிப்பா ஏற்படாது. அதே மாரி வீட்டு வாசல்ல செடி வைக்கக்கூடியவங்க வெறும் அலங்கார செடிய வைக்காம, ஒரு ரோஜா செடியாவது வைங்க. இல்லைன்னா வந்து ஒரு செம்பருத்தி செடி வைங்க. ஸோ இந்த ரோஜா செடியில இருக்கக்கூடிய முட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திருஷ்டிய வந்து அப்படியே போக்கிடும். செம்பருத்தி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு செடி தான். அதனால செம்பருத்தி வைக்கலாம். அதனால அவங்களுடைய பார்வை அந்த பூ மேலேயும், அந்த செடி மேலேயும் போகும்பொழுது, அந்த திருஷ்டி உங்களுடைய வீட்லயோ, வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் மேலேயோ கண்டிப்பா வராது. அதே மாரி ஒட்டுமொத்த பார்வையும், சிந்தனையும் வந்து திசை திருப்பணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள்ல கண்டிப்பா வந்து வாசல்ல வந்து தொங்க விடணும். அப்பதான் அது மத்தவங்களுடைய பார்வைக்கு போகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் தொங்க விடுவாங்க. அகோரமான பொம்மைகள வந்து தொங்க விடுவாங்க. இது எல்லாத்த விட இயற்கை தாவரங்கள், செடி கொடிகள் இது போன்றவற்றுக்கெல்லாம் ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதனால வீட்டுக்கு முன்னாடி வாழைக்கன்னு நடுறது, வாழை நடுற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா வாழைய நட்டு வைங்க. ஏன்னா, வாழையில ஒவ்வொரு வினாடியுமே வந்து துளிர் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தந்த செடிக்கு திருஷ்டி எந்தெந்த இடத்துல இருக்கோ, அதை எல்லாம் அப்படியே வந்து கலைச்சிடும். அந்த செடிக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த அருங்குணம் வந்து இருக்கிறதுனால, அதை வந்து வச்சிங்க அப்படின்னா, இன்னுமே வந்து ரொம்ப நல்லது. அதே மாரி இது வந்து வீடு, அலுவலகம் அப்படின்னு எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. வரக்கூடியவங்களுடைய பார்வை திசை திரும்பும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து மீன் தொட்டி வைக்கலாம். இது வந்து வாஸ்து பார்த்து தான் வைப்பாங்க. ஸோ வைக்கக்கூடியது வந்து வரவங்க எல்லாருமே இந்த மீன் தொட்டியை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த திருஷ்டி வந்து கழிஞ்சு போயிடும் அப்படின்றது ஒரு வழக்கம். அதே மாரி குளிக்கிறப்போ அந்த நீரில் வந்து உப்பு சேர்த்து குளிக்கிறது, கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய உடல் அசதி, ஜம்பல், அலர்ஜி இது மாரி எது ஏற்பட்டாலும் எல்லாம் சரியாக போயிடும். இதை வாரத்துக்கு ஒரு முறை வந்து செய்யலாம். குறிப்பாக அவங்கவுங்க பிறந்த கிழமைகளில் செய்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி செஞ்சு குளிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கெட்ட சக்தி நுழையாமல் இருக்கணும், தடுக்கணும் அப்படின்னா, கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களுடைய தாக்கம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, கண் திருஷ்டி விலகிறதுக்கு வீட்டு வாசலில் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் கத்தாழையை வந்து கட்டி தொங்க விடுங்க. இது மாதிரி எலுமிச்சை, மிளகா அப்படின்னு எல்லாம் சேர்த்து கட்டி தொங்க விடுவாங்க கறித்துண்டோட. அதுவும் செய்யலாம். அதுவும் திருஷ்டிக்கு ரொம்பவே நல்லது. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக திருஷ்டியிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.